அன்பு மக்களே, கதையைக் கேளுங்கள், கருத்தை சொல்லுங்கள். நான் கல்யாணி. எனக்கு வயது 52. எனக்கு திருமணமாகி 29 வருடம் ஆகிறது. 3 பெண் குழந்தைகள். இருவருக்கு நல்ல வசதியான இடத்தில திருமணம் ஆகிவிட்டது. ஒரு மகள் மட்டும் திருமணமாகாமல் இருக்கிறாள். என் கணவர் அரசு ஊழியர். நானும் அவருக்காகவும் பிள்ளைகளுக்காகவும் மட்டும் வாழ்ந்து வந்தேன். அவர் அடிக்கடி வேலை நிமித்தமாக வெளியே சென்று விடுவார். நானும் பெரிதாக கண்டு கொள்ளவில்லை. என் கணவர் என் மீது அளவு கடந்த பிரியம் வைத்திருப்பர். அதனால் அவரை ஒருபோதும் நான் சந்தேகப்பட்டதில்லை. ஒருநாள் இவை அனைத்தும் பறந்து போனது. அவர் ஒருநாள் ஒரு பையனை அழைத்து வந்து, இவன் என் மகன் என்றும், இனிமேல் நான்தான் அவனை பார்த்து கொள்ள வேண்டுமென்றும் குண்டை தூக்கிப் போட்டார். அப்போதுதான் தெரிந்தது, அவருக்கு ஒரு பெண்ணுடன் ஏற்பட்ட தொடர்பில் அவளுக்கும் அவருக்கும் பிறந்த பையன்தான் இவனென்று. அந்தப் பெண்ணும் அரசு வேளையில் இருந்ததும், பிறகு அவள் கேன்சர் நோயால் தவறியதும் தெரிந்தது. தலையே சுற்றியது. இவரா எனக்கு துரோகம் செய்தார் என என்னாலேயே நம்ப முடியவில்லை. சண்டை போட்டேன். நடந்துவிட்டது, இப்போது என்ன செய்ய சொல்கிறாய் என சாதாரணமாக சொல்கிறார். மகள்கள் அவனை ஏற்றுக்கொள்ளவில்லை. வீட்டுக்கு வர மறுக்கிறார்கள். மகள்கள் அவர்கள் வீட்டுக்கு வர சொல்லுகிறார்கள். முதலில் என் இளைய மகள் தனியா வீடு பார்த்து போகலாம் என்றாள். அவரோ, நான் உனக்கு எந்த குறையும் வைத்ததில்லை. இத பெரிதுபடுத்தி என்னை கேவலப்படுத்தாதே என்கிறார். எப்போதும் போல என்னுடன் இருக்கலாம் என்கிறார். என்னால் தினம் தினம் அவரை பார்க்கும் பொது துரோகம் மட்டுமே தெரிகிறது. ஒரே வீட்டில் இருவரும் பேசிக்கொண்டு இன்றோடு 8 மாதங்கள் ஆகிறது. என்னால் ஒரு முடிவுக்கு வர முடியவில்லை. வழக்கு போட்டால் இளைய மகள் திருமண வாழ்க்கை பாதிக்கப்படுமா? ஆனால் அந்த பையன் எனக்கு எந்த தொல்லையும் கொடுத்ததில்லை. அமைதியானவன். என் கணவர் உருவிலேயே இருப்பான். அவனது வேலைகளை அவனே செய்து கொள்வான். அவனுக்கு மாதந்தோறும் வெளியிலிருந்து உணவு ஆர்டர் செய்து கொடுக்கும் ஒரு மெஸ் மூலம் சாப்பிட்டுக் கொள்வான். காலம் செல்ல என் இளைய மகள் அவனோடு இப்போது பேச ஆரம்பித்து விட்டாள். அவனுக்கு சிறு உதவிகள் செய்கிறாள். இருவரும் சகஜமாக பேசிக் கொள்கிறார்கள். ஒரு நாள் அவன் என்னிடம், ஆண்டி, நான் இந்த வருடம் ஹாஸ்டல் சென்று விடுகிறேன். என்னால் உங்களுக்குள் சண்டை வேண்டாம் என்கிறான். அவரும் அதையே சொல்கிறார். என்ன செய்வது என்றே தெரியவில்லை. இவர் செய்த தவறுக்கு அந்தப் பையன் என்ன செய்வான்? மனம் இரு தலை கொள்ளியாய் தவிக்கிறது. ஊர் உலகம் என்ன சொல்லும் என அச்சமாக இருக்கிறது. நான் என்ன செய்யலாம்? அவனை ஹாஸ்டல் சேர்த்துவிடவா? இல்லை வீட்டிலேயே இருக்கட்டும் என விட்டுவிடவா? இல்லை விவரகத்து முடிவுக்கு வரவா? நீங்களாக இருந்தால் என்ன செய்வீர்கள்? கூறுங்கள் மக்களே. நான் தெரிந்து கொள்கிறேன். என் மனம் முடிவு எடுக்கத் தயங்குகிறது. நன்றி.